Sindi ni wa kutosha. Basi mimi siacha nichomoke na hawa ili to follow them. You have to be stay. I'll be the last. Masi Manu. இவங்க கூட ஹண்டிங்க்கு போகிறாங்க. கைடு வந்து பின்னாடி வருவாராம். எது கண்ணில் போடுதோ வேட்டையாடிடுவாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியலி இவங்களை அலோவ் பண்ணியிருக்கான். இவங்க சாப்பாட்டுக்காக வேட்டையாடுறாங்கங்கிறனால, கமர்ஷியலாக வேட்டையாடல அப்படின்றனால இவங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் அலோவ்டான். பபூனு, ஆன்டிலோப்பு, குரங்கு, மானுங்க, விதவிதமான குரங்குகள் எது கிடைக்குதோ வேட்டையாடிடுவாங்களாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரைபல் பீப்புளான டான்சானியாவில் ரொம்ப ரிமோட்டான பிளேஸில் இன்றைய மாடர்ன் டே மக்களோட எந்த ஒரு கனெக்டும் இல்லாமல் தனியாக ரிமோட்டாக காட்டில் வாழக்கூடிய மக்களான ஹட்ஜாபே இன மக்களை தாங்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து ஹட்ஜாபே ட்ரைபுன்னு சொல்கிறாங்க. இல்லை சிம்பிளான டேர்மில் வந்து புஷ்மேன் ட்ரைபுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து நொமாடிக்காக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்களாம். ஸோ அங்கங்கே அவங்களுடைய வேட்டைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிற இடத்துக்கு மாறி போய் அங்கங்கே வசிக்கிறனால இவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட்டாக வீடோ இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இவங்களை வந்து புஷ்மேன் ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே வந்து லாஸ்ட்டு அலைவாக இருக்கக்கூடிய ஒரு ஹண்டர் ட்ரைப் வந்து இவங்க தானோ, அதாவது வேட்டையாடி உண்ணக்கூடிய மக்கள். இன்றைக்கி இந்த 2025லையும் இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து இவங்க வந்து வேட்டையாடி தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டோன் ஏஜில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மக்கள் வந்து நம்ம வந்திருக்கோங்கிறதுக்காகலாம் வந்து இவங்க வந்து ஹண்டிங் போகலங்க. இவங்களோட தினசரி வாழ்க்கையே வந்து இந்த ஹண்டிங்கை நம்பி தான் இருக்குது. அன்னன்னைக்கு வேட்டையாடுறாங்க, அன்னன்னைக்கு சாப்பிட்றாங்க, கண்ணில் படுற எதாக இருந்தாலும் வேட்டையாடிடுறாங்க. கையில் வில்லும் அம்பும் தான், அதில் சில பாய்சனஸான அம்பும் இருக்குது. அந்த அம்புகளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சின்னதாக ஒரு அனிமலோ பறவையோ பார்த்தாலும் அதை வேட்டையாடுவது உண்டு. அதே சமயம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹண்டிங் மாதிரி இந்த பபூன் ஹண்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது குரங்கு இருக்கு இல்லையா, பபூனுங்கிறது மனுஷன் மாதிரி சிந்திக்கக்கூடிய குரங்கு. ஸோ அந்த மாதிரியான பபூன் ஹண்டிங் கிடைச்சாலும் அது வந்து செய்வதுண்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்லி மார்னிங் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ நம்மளே வந்து 5 மணிக்கு கிளம்பி வந்திருப்போம். ஆனால் இவங்க ஹண்டிங்கே வந்து ஒரு 5-5:30 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ நம்ம அதுக்கும் இயர்லியாக கிளம்பி வர மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த பபூன் ஹண்டிங் மாதிரியான விஷயங்கள் அது என்றைக்கு பண்ணுவாங்கங்கிறதும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு என்றைக்கு அமைதோ ஸோ அன்னைக்கு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கப்போ அவங்க கண்ணில் ஏதாவது படுதான்னு தேடி போயிட்டுருக்காங்க. இந்த ஹட்ஜாபே மக்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே வந்து கடைசியாக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூ ஹண்டர் கேதர் ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேட்டையாடி உண்ணக்கூடிய மக்கள், அதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அக்ரிகல்ச்சர்லாம் எதுவும் பண்ணாமல் வேட்டையை மட்டுமே நம்பி இந்த கற்கால மனிதன் மாதிரி வாழக்கூடிய ஒரு மக்கள். ஸோ அதில் வந்து கடைசியாக மிச்சம் இருக்குது இந்த ஒரு ட்ரைப் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பாப்புலேஷனே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 1000 பேர்லேருந்து 1300 பேர் தான் வந்து மிச்சமே இருக்காங்களாம். ஸோ இங்கே டான்சானியாவில் இருக்கக்கூடிய லேக் இயாசி அப்படின்ற ரீஜனில் வந்து இருக்காங்க. அங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்க ரீஜியன் தான் வந்து இந்த லேக் இயாசி அப்படிங்கிறத சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன். லேக்னால் வந்து சும்மா ஒரு சின்ன லேக்கெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து பல சதுர கிலோமீட்டர் மாதிரி பறந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு லேக்கு. ஸோ அங்கே இருக்குது, அங்கே வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்கங்க. ஸோ இவங்களோட லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹட்ஜானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க டான்சானியாவுடைய லோக்கல் மக்கள் பேசுகிற மொழிங்கிறது வந்து ஸ்வஹிலிங்க. அந்த ஸ்வஹிலி லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கே வந்து இவங்க பேசுகிறது வந்து பெருசாக புரியலைங்க. இவங்களோட அந்த ஹட்ஜானே லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது கைடுக்கே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்டு, ஸ்வஹிலி, ஈவன் மசாய் இந்த மாதிரிலாம் பல லாங்குவேஜஸ் இருக்குதுங்க. ஸோ இவங்களோட லாங்குவேஜான ஹட்ஜானேங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமானது அண்ட் ரொம்ப ஒரு ஐசோலேட்டான லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இவங்க சகஜமாக பேசக்கூடிய எந்த ஒரு லாங்குவேஜ் கூடயுமே ரிலேட்டபுளாக இல்லையா. ஆஃப்ரிக்கா வந்ததுலேருந்து நாயை இப்போ தாங்க பார்க்குறேன். ஒரு நாய் கூட பார்க்கலங்க, இப்போ தாங்க பார்க்குறேன்.
நம்ம கண்ணு முன்னாடி தெரியிற இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பௌபாப் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பௌபாப் மரங்கிறது வந்து இந்த ரீஜியனில் மட்டுமே வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய மரமாக. இன்னும் ஒரு சில ரீஜியனில் இருக்குது உலகத்தில். ஆனால் இந்த ரீஜியன் வந்து இந்த பௌபாப் மரங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து பிரபல்யமானது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே வந்து ஃபார்மிங்குன்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதே மாரி வந்து இது எடுத்து வச்சு சாப்பாடு அடுத்த நாளைக்கு சேமிச்சு வைக்கிறதோ, இல்ல அந்த மாதிரியான எந்த ஒரு பழக்கவழக்கங்களும் கிடையாது. பெர்மனன்ட்டா ஒரு இடத்துல செட்டில் ஆகுறதும் கிடையாதுங்க. இவங்களோட லைஃப் வந்து ஃபுல்லாவே ஹண்டிங்க பேஸ் பண்ணி தான் இருக்கு. அன்னன்னைக்கு ஹண்ட் பண்றாங்க, அத சேமிச்சு அன்னைக்கு சாப்பிடுறாங்க. அன்னைக்கு சாப்பிட்டதோட அன்னைக்கு வேலை வந்து முடிஞ்சதுங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் எப்படி வேட்டையாடி வாழ்ந்தானோ, அந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ மென் வந்து பார்த்தீங்கன்னா, வில் அம்போட வேட்டைக்கு போறாங்க. அண்ட் அந்த ஆரோஸ்ல வந்து கொஞ்சம் பாய்சனஸான ஆரோஸும் கூட இருக்காம். அது வந்து விலங்குக்கு ஏற்ப பயன்படுத்துவதா சொன்னாங்க. அத பத்தி வந்து நம்ம அங்க அ ஹண்டிங்க முடிச்சுட்டு, நம்ம அவங்களோட ஹண்ட்டுக்கு போயிட்டு, உங்களோட கல்ச்சர பத்தி பார்ப்போம். அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ விமன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான இந்த இப்ப பார்த்தோம் இல்லையா? பௌபாப் அதோட ஃப்ரூட்டு, பெர்ரீஸு அப்புறம் வந்து இந்த குடிசை கட்டுறது. சும்மா அப்போதைக்கு டெம்பரவரியா தங்குறதுக்கு. ஸோ அந்த இவங்க தங்குற இடத்தையும் பார்ப்போம். டெம்பரவரியா எப்படி தங்குறாங்களோ, ஸோ அது. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஹனி வந்து ரொம்ப ஹையா வேல்யூ பண்றாங்க. ஏன்னா, அ மென் வந்து இந்த பௌபாப் ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா? அது மேல வந்து அந்த மரங்கள் மேல ஏறி அங்க தான் வந்து தேனீக்கள் வந்து அதிகமா கூடு கட்டுமாம். ஸோ மென் வந்து அத ஏறி அந்த ஹனிய கலெக்ட் பண்ணிட்டு, அத வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. வேற யாரு கூடயாவது. இங்க இருக்க ட்ரைபல் மக்கள் இருப்பாங்க இல்லையா? பக்கத்துல வந்து இந்த ஆசாரிலாம் இருப்பாங்கல்ல, அது சம்மந்தமா ஒரு ட்ரைப் இருக்காங்க. இந்த இது செய்றதுக்கு. கத்தி இந்த மாரியான விஷயங்கள்லாம் செய்றதுக்கு. ஸோ தேனுக்கு வந்து அத வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த மென் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா வந்து வீடு ஸ்மோக் பண்றதா வந்து சொல்றாங்க. ஸோ வீட் வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்களாம். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து அந்த வீட் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க நாள் ஃபுல்லா. ஸோ அந்த வீட் வாங்குறதுக்கா இருக்கட்டும், அண்ட் இங்க வர டூரிஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து கையில குடுக்குறதுக்கு வந்து சிகரெட்ஸ் இந்த மாரியான விஷயங்கள், அதாவது ஸ்மோக் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கொண்டு வராங்களாம். ஸோ அந்த விஷயங்களுக்கு அப்புறம் வந்து இந்த பக்கத்துல இருக்க ட்ரைப் கூட இந்த கத்தி இந்த மாரியான ஷார்ப்பான இந்த வெப்பன் ரிலேட்டடான டூல் ரிலேட்டடான விஷயங்கள வாங்குறதுக்கு வந்து டட்டோகா ட்ரைப்னு ஒரு ட்ரைப் இருக்கு. அந்த ட்ரைப நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்க வந்து இந்த மாரி டூல்ஸ் செய்ற ட்ரைப். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹனிய வந்து ஒரு பண்டமாற்று முறை மாரி, இதுக்கு அதுன்ற மாரி கைமாத்திக்கிறது. ஸோ இந்த மாரியான விஷயத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஹனி வந்து யூஸ் ஆகுறதா சொல்றாங்க. அண்ட் சாப்பாடுன்னு பார்த்தா, நம்ம சொன்ன மாரி அன்னன்னைக்கு அவங்க என்ன வந்து கண்ல படுதோ, அதுதான் வந்து இவங்க சாப்பாடு. எந்த ஸ்டோரேஜும் கிடையாது, ஃபார்மிங் கிடையாது. அன்னன்னைக்கு வேட்டையாடுறாங்க. அந்த கறி, அது கூட தேனு, அப்புறம் வந்து இந்த காட்டுல விளையக்கூடிய பழங்கள், அப்புறம் ரூட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன பறவைங்க, இந்த மாரி எது கிடைக்குதோ அதுதான் வந்து இவங்க சாப்பாடு. வீடு வந்து ரொம்ப ரொம்ப டெம்பரவரியான ஒரு சும்மா பேசிக்கா செய்யப்பட்ட குடிசைகள். அப்படி இல்லன்னா கூட இங்க இருக்க கேவு இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து படுத்து தூங்கிக்கிறாங்களாம். ஸோ அது வந்து சீசன பொறுத்து. ஒரு ஏரியால ஃபுட்டு தீர்ந்து போச்சு அப்புட்ன்னா வந்து, அதாவது வேட்டையாடி முடிச்சுட்டாங்க அப்புட்ன்னா வந்து, அடுத்த இடத்த நோக்கி நகர்ந்து போயிடுறாங்க. அண்ட் இவங்களோட ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். சிலர் வந்து ட்ரெடிஷ்னலா அந்த பழைய அனிமலினுடைய அந்த தோல் இருக்கு இல்லையா? அந்த தோல வந்து அப்படியே உடுத்திக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து இப்ப சின்ன பசங்க இந்த நம்ம கூடலாம் வந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஹண்ட் பண்றதுக்கு. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வந்து மார்க்கெட்ல இருந்து வந்து துணிமணிகள் வந்து கைமாத்தா வாங்கி, அதாவது இந்த தேன் இதெல்லாம் வச்சிருக்காங்களா? ஸோ அது கைமாத்தா வாங்கி வந்து போட்டுக்கிறாங்க போல. நடுவுல இன் பிட்வீன் கான்டாக்ட்ஸ் மூலமா. ஸோ பெருசா மக்கள் கூட உங்களுக்கு டைரக்ட் கான்டாக்ட்ங்கிறதே வந்து கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் எங்க போனாலுமே வந்து கையில வில்லோட தான் போறாங்களா, அது வந்து அவங்களோட சேஃப்டிக்கு. கால் வலிக்குதுங்க, நடக்க முடியல. ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்கள பத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி இல்ல ஒரு ஃபேமிலி வாழுது அப்படின்னா, அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா? ஒரு லீடர் இருப்பாங்க. ஃபார்மலா இவங்க பேச்ச தான் கேட்கணுங்கிற மாரி ஒரு சீஃப் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரியான எந்த ஒரு விஷயமே இவங்களுடைய கலாச்சாரத்துல வந்து இல்லங்க. ஸோ டிசிஷன் எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்து தான் எடுக்குறாங்க. சின்ன சின்ன கேம்பா போட்டு ஒரு 20, 30 பேர் 20, 30 பேர்ன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றாங்க. ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரும் போய் ஃபுட்ட வந்து ஃபுட்டுக்காக வேட்டையாட முடியாது இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்ட ஷேர் பண்றது தான் வந்து ஒரு கீயே. ஸோ 20, 30 பேர் 20, 30 பேரா பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றாங்க. சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறாங்க. அன்னன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட்டுக்கிறாங்கங்க.
அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபார்மலான ஒரு விஷயமா, பெருசாக வந்து எல்லாரும் பார்த்து பண்ணி வைக்கிறது அப்போல்லாம் கிடையாதான். 2 பேருக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்துக்குவாங்க போல. ஸோ அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. இவங்களுடைய கடவுள் நம்பிக்கை அப்படின்னு பார்த்தா, கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலீஜியன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இவங்களுடைய முன்னோர்களினுடைய அந்த ஸ்பிரிட்ஸ் அதை வந்து வழிபடுறாங்க. அப்புறம் வந்து நேச்சரை வந்து வழிபடுறாங்க. இவங்களுடைய ரிச்சுவல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டையாடுறது, இறப்பு, அது சம்மந்தமான கதைகள் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் அவங்களோட பிலீஃப் இருக்கே தவிர, ரிலீஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை. நேச்சரை கும்பிட்டுக்கிறாங்க, அவங்களோட முன்னோர்களை கும்பிட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து மியூசிக்கு, கதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து ரொம்பவே சிம்பிள். கைத்தட்டல்கள், அந்த அவதார் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக அந்த ஒரு ட்ரைபல் ஒரு பேஸ்டு ஒரு மியூசிக்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அண்ட் ஸ்டோரி டெல்லிங் வந்து சும்மா அந்த சின்ன பசங்கள்ட்ட உட்காந்து அவங்களுடைய கதைகள், முன்னோர்களுடைய கதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாஸ் ஆன் ஆகுது. இவ்வளோ தான் இவங்களோட ஹிஸ்ட்ரியே. இதுதான் இவங்களோட எக்ஸ்போஜரே வந்து இவ்வளோ தான் இதில் இருக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுற முக்கியமான சேலஞ்ச் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இடம்ங்க. இவங்களுக்குன்னு ஒரு பெர்மனண்ட்டான இடம் கிடையாது. ஸோ இவங்களுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே இந்த லேக் கியாசிங்கிற ரீஜியனை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கே கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஒன்று ஃபார்மிங், சுற்றி இருக்க கிராமங்கள் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து டூரிசம்காக ஆட்கள் வர்றதுக்காக விதவிதமான இடங்களை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கனால, இவங்க வந்து சுதந்திரமாக உலா வர்றதுக்கான ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. கவர்மெண்ட்டும் வந்து இவங்களை வந்து செட்டில் ஆக சொல்லி சம்டைம்ஸ் ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய ஹட்ஜாபே மக்கள் வந்து ரெசிஸ்ட் பண்ணியுமே வந்து மலையை ஒட்டி என்ன போயிட்டோம். சொல்ல, அங்கேருந்து ஒரு கிளம்பி மாதிரி இன்சிஸ்ட்லாம் 50 பண்ணியுமே தூரம் வந்து தேடி பார்த்தீங்கன்னா, போயிட்டே இருக்கோம். எதுவும் கண்ணில் கடைசி சிக்க வரைக்கும் மாட்டேங்குது உங்களுக்கு. பிடிவாதமாக இருக்காங்க. நாங்கள் நம்ம வந்து வந்து ஒரு நமக்குன்னு சிலருக்கு வந்து எதுவும் ஒருவேளை மாட்ட அப்படி மாட்டேங்குது பண்ணுறது நம்ம சரிதானோ வேட்டையாடுற மாதிரி. அப்படின்னு தோணாலுமே வந்து கடைசி வரைக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதுதான், நம்ம இப்படி தான் வாழணுங்கிறதுல இவங்க வந்து உறுதியாக இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ட்ரெடிஷன் கண்ணில் எது கிடைச்சாலும் சம்மந்தமாகவும் சரி, கல்யாணம். கொஞ்சம் மாடர்ன் இன்ஃப்ளூயன்ஸும் சரி, இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் போகிறோம். பார்க்குறாங்க, கவர்மெண்ட் இதெல்லாம் இனிஷியேட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஆமாம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே சிக்காமல் நாங்கள் முழு நேரமாக வேட்டையாடி தான் சாப்பிடுவோம், இதுதான் எங்கள் வாழ்க்கை முறைன்ற மாதிரி ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து இவங்க வேட்டையாடுறதுக்கு வந்து அஃபிஷியலி, லீகலி பெர்மிஷன் கொடுத்துருக்குங்க. ஏன்னா இவங்க வேட்டையாடுறது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு கிடையாது, இவங்க வந்து சர்வைவ் ஆகுறதுக்கு. ஸோ சாப்பாட்டுக்காக வேட்டையாடுறாங்க அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்குதுங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். சாப்பாட்டுக்காக இவங்க வேட்டையாடுறது லீகல். இவங்களோட இந்த டொபாக்கோ பழக்கம் வந்து கவர்மெண்ட் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இவங்களுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு லிவரேஜ் கொடுக்குறாங்க. சரி வேட்டையாடிக்கோங்க அந்த மாதிரி. ஸோ இதை நம்பி தாங்க இவங்க வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஹட்ஜாபே மக்கள் பற்றிய ஒரு சின்ன ஒரு குறிப்பு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வேட்டையை கண்டினியூ பண்ணலாங்க.
You quoi? Eh? Oh. They see snake over there. ஸ்னேக். Snake. They see the snake. You can... பாம்பை பார்த்துட்டாங்க. ஸோ பாம்பை வேட்டையாட போகிறாங்க. You quoi? Eh? They say it's jumping, so you have to stay far from the distance. You quoi? பாம்பு வேட்டையாடுறப்ப பக்கத்தில் நிற்கக்கூடாதான், அது வந்து தாவுமா. நம்ம வந்து தள்ளி நிற்க சொல்கிறோம். இங்கே பாருங்கள். What? Eh? Stay far from the distance ஓகே. because they say it's jumping. The snake is jumping. You can go to have a look. You what? Eh? தள்ளி போக சொல்கிறாங்க இந்த பாதையிலேருந்து. You see the snake? யா. The bushmen, they live different. ஓகே. Yeah. When you came in early in morning, they'll take you far from the distance. So they lost a lot of arrow on hunting, but because it's wood, they made themselves at the village. ஓகே. Yeah. So they have a different arrow. Some they put metal, ஓகே. but they don't work for metal. They explain when we reach in there. நம்ம ஏதோ முருங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறாங்க. பாம்பை பிடிச்சி அந்த வாதை இழுக்கிறதுக்கு, கிளைய இழுக்கிறது. இது அதெல்லாம் கிடையாது, எது கிடைக்குதோ எடுத்துட்றாங்க. தரையில் போகிற மாதிரி மான், பப்புன்னு இது எதையும் காணோம். ஓகே. Oda aka na bem. Agwe kwa koko tomako nena hak. Agwe ko sin ay kwa koko atamba. Ko koko ko atete. Ha? Akanabi? Oda. Oda. Yeah. The name of the bird. Kozo akanabi akwa sana mgeni. Apite koko. Akana bem akwa zete. What is your name? அர்ஜுன். Alijun. Zabita tona koko ono akana be ko leche. His name called Kweleche. லெச்சே. Ko leche koko. அர்ஜுன். Koko atete koko. Alijun. Osepa. Atiyama atibi. They shot the snake, but the snake escaped. ஓகே. பாம்பை கரெக்டாக குத்திட்டாங்களாங்க அம்பில். அம்போட பாம்பு வந்து ஓடிடுச்சான். இப்போ அந்த அம்பை தேடுறாங்க. அது இருக்கிறது பாம்போட உடம்புல. பாம்போட குத்திருக்கான் அம்பு. River. During raining, no one can cross in here. So this is river. It's river, Okay. but it's a dry river. Okay. It's depend on a raining. So the water they coming from the different hills. Okay. So it's no one can cross in here. ஆறாங்க. ஆறு எப்படி வறண்டு போய் வெறும் மண்ணு தான் இருக்குது பாருங்கள். மழை பெய்யறப்ப இங்கே கிராஸே ஆக முடியாது. மரத்தை வெட்டி என்னவோ பண்ணுறாங்க. அம்பு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
Kok, mana bita bahasa tak kok. Kuasa amak. Kwa bao kaya kunana usutu. Katika. Koko, shino kota asa ta usepa abita badu. Let's go. We continue. We continue, we follow them. Okay. So they try to find some arrow which Yeah. At what time and how frequently they hunt baboon? Baboon? For the baboon they have to start early and they go far, like in mountain. Okay. Yeah, it's a long hunting. Okay. They have to walk like, it depends, sometimes they get easy, sometimes they have to walk far. And they have to go to the... Hunting continue பண்றாங்க. So hunting it depends. Sometimes they get easy. And sometimes they go to the river and they find many animals. So it is never guaranteed, even for them. It is never guaranteed for them. Yeah, they hunt what they see, it's what they shoot. Okay. And sometimes they have to track the animal. Okay. You understand? Yeah. They follow the track. They know different track of the animal. Yeah. On hunting, they are going in group because some group they find it different. Okay. இப்படி இங்கிட்டு கொஞ்சம் இப்படி கொஞ்சம்னு பிரிஞ்சு போகிறாங்க. எங்கே யாருக்கு என்ன கிடைக்குதோ அதை வேட்டையாடிடுறாங்க. நம்ம வந்து அது பறவை தான் இருக்குது, நிலத்துல எதையும் காணோம். பாம்பு இருந்தது, அதை அடித்தாங்க, ஆனால் ஓடிடுச்சு. பாம்பு ஒரு அம்பு விட்டாங்களாம், மாட்டுச்சான், அம்போடு ஓடிடுச்சு. ஹண்டிங் கேரண்டீடே கிடையாதுங்க. கண்ணு முன்னாடி என்ன கிடைக்குதோ வேட்டையாடுறது தான். பப்பூன் வேட்டையாடணும்னா இந்த மலைப்பகுதிக்கு ஓகே. என்னவோ பார்த்துருக்காங்க, என்னன்னு தெரியல. அம்போட ஓடுதுங்க, என்னன்னு தெரில. It's a squirrel, but the squirrel is very sharp. Okay. Quickly. அணிலுங்க. You know squirrel? Yeah. They're small. Yeah. அணிலுங்க. ஸோ அணிலில் தான் இது பண்ணிடுறோம். ஸோ அணில் பறவை இதான் கிடைக்குது. பெரிய விலங்குகளும் கிடைக்கும்னு நான் நினச்சி வந்தேன், ஆனால் அது கேரண்டி கிடையாதுங்க. ஸோ வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். பப்புன்னு வேட்டையெல்லாம் இன்னும் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? நம்ம 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்கு மேலே ஏர்லியாக எப்படி வருது? ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இருந்தால் இதாக இருக்கும், பட் அது நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி பகுதிக்கு போவாங்க. பப்புன் வேட்டையை பற்றி இன்னும் நிறையா சொல்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இன்னும் இவ்வளோங்களை பற்றி இன்னும் நிறையா வந்து நம்ம பார்ப்போம். ஹண்டிங்கை முடிச்சுட்டு போய் பார்ப்போம். So they are isolated from the normal people. So these tribe people are isolated from normal people. Though they don't come to town. Yeah, they don't grow any kind of crops. Okay. So they are different, and that's why the government allow them to kill the animals. Okay. But there is a different tribe, they live close to them. Okay. Like Iraqi,
Okay. They are originally from Karatu. Okay. They used to live close to them. Okay. Yeah, and also they trade some stuff. Okay. Like if they have a honey from the bees, they trade for tobacco. Okay. They trade for marijuana. Okay. They smoke a lot. Okay. Yeah. நடந்துக்கிட்டே இருக்கோங்க. அவங்களால முடியுது, நம்மளால முடியல. 3/4 மணி நேரம்னா எவ்வளோ தூரம் நடந்திருப்போம். அதுவும் ஃப்ளாட்டான ஏரியா கிடையாது, மலைப்பகுதி. அமைதியாக இருக்குங்க சுற்றி. ஆனால் மலையை சாணம் பிடிப்பாங்களோ. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது, மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். நம்ம ஏதாவது பெரிய அனிமலோட ஹண்டிங் பார்த்தோன்னா எப்படி இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நம்ம வந்து இவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம போகிறோம், அவ்வளோதான். பப்புன்னு வந்து கொஞ்சம் புத்திசாலி அனிமல்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வேட்டைக்கு தேடிகிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக பறவை தான் கிடைக்கிது. அன்னன்னைக்கு கிடச்சா அவங்களுக்கு சாப்பாடுங்க. சாப்பிட்டது போக மீதியை வந்து வீட்டில் இருக்க லேடி விமனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வேட்டையாடி அன்னன்னைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இது கிடையாது. மிச்சம் இருந்தால் அடுத்த நாள் சாப்பிடுவாங்களான்னு தெரில. ஜாவே இன மக்கள். நம்ம ஹீட்டுக்கு எல்லா இடத்துலையும் தவழ்ந்து போக வேண்டியதாக இருக்குங்க. சுற்றி முள் செடி தான். நம்ம ஷூ ஈரமாக இருக்கவும் ஷூ போடல. நம்ம கரெக்டு வந்துட்டு மாற்றிக்கலான்னு பார்த்தோம். பார்த்தா நமக்கு அந்த ஹாஸ்டலும் செட் ஆகாமல் எப்படி வந்து படுத்தோமோ அப்படியே எழுந்திரிச்சிட்டோம். இதில் வறண்ட ஆற்றோட அந்த பக்கத்துக்கு போகிறோம். எங்கே வந்து உழுவுது பாருங்கள் அம்பு. பயங்கர பவர்ஃபுல்லான அம்புங்க, வில்லுங்க. அந்த இது ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அந்த ஃபாரின் டூரிஸ்ட் அந்த பாட்டி, மதராசப்பட்டினம் பாட்டி மாதிரி இருந்தாங்களே, அவங்க இழுத்து பார்த்தாங்கல்ல, இழுக்கவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க மரத்தில் விட்டால் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எல்லாத்தையும் இழுச்சிட்டு அது போக இவ்வளோ தூரம் தள்ளி வந்து விழுவுது. கன் மாதிரி நிற்கிது பாருங்கள். அப்போ என்ன ஃபோர்ஸாக வந்திருக்கும் பாருங்கள். நான் கடைசியாக தண்ணி குடித்தது நேற்று நைட்டு, சாப்பிட்டது நேற்று காலையில் ஹாஸ்டலு. இப்போ இன்றைக்கும் நம்ம வந்து 2:30 மணிக்கு இங்கே முடியும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நம்ம பஸ் ஏறணும்னா சிட்டிக்கு போக, இது இந்த வண்டியில் போகிறோன்னா சிட்டிக்கு போக 4 மணி ஆயிரும். 6:30 மணிக்கு லாஸ்ட்டு பஸ் அருஷாவுக்கு. ஸோ சாப்பிடலாம் டைம் கிடையாது நமக்கு. டக்கு டக்குன்னு கிளம்பி அருஷா போகணும். அருஷாலேருந்து மோஷி போகணும். பார்ப்போம். முள்ளு Yeah. Apple. Yeah. ஷூ போட்டிருக்கணும். ஆனால் எல்லோரும் செருப்பு தான் போட்டிருக்காங்க. Go fast. ஓகே. Careful. Wait. Okay, you can go. இன்னொரு
1/4 மணி நேரம் பார்ப்போம், முடியலைன்னா ரிட்டர்ன் போகணும்னு சொல்லிடும். இதுக்கு மேலாம் முடியாது. What they tell me, we can try to walk through the river. Okay. It can be easy for us. ஆற்றை கடந்து ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. என் வாய்ஸ் சரியாக இருக்கா, கம்மியாக இருக்கா, ஜாஸ்தியாக இருக்கான்னு தெரில. சத்தம் கேட்டால் எல்லாம் பறந்துருமா? நான் மெதுவாக பேசிகிட்ருக்கேன், எந்த சத்தமும் இல்லை. வெறும் இந்த காட்டோட இயற்கையான சத்தம் மட்டும்தான் இருக்குது. சின்ன சின்ன விலங்கு, பறவை, அது தவிர எதுவும் இல்லை. ஏதோ பார்த்துட்டாங்க. இன்றைக்கி நாள் இவங்களுக்கு வேட்டைக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா இவங்க பட்டினி தான். அன்னன்னைக்கு வேட்டையாடி அன்னன்னைக்கு சாப்பிட்றாங்க. பபூனெல்லாம் வேட்டையாடினாங்கன்னா அது வந்து ஸ்பெஷலாக பபூன் வேட்டை. இவங்களுக்கு பபூன் ஹண்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லக்ஸரி மீல் மாதிரி போலங்க. இவங்களுக்கு வந்து பபூன் ஹண்டிங் அன்னைக்கு கிடைக்கிது பபூன் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய சாப்பாடாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து போகிறப்ப வந்து ஒரு 3 பபூன் 4 பபூன் அந்த மாதிரி மொத்தமாக தான் வேட்டையாடிட்டு வருவாங்களாம். ஸோ அப்படி வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு பபூனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் கேம்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மக்களுக்குமே வந்து தேவையான கறி வந்து அதில் இருக்குமா. அதே சமயம் அந்த பபூன் ஹண்டிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயமும் கூட. பபூன்ஸ் வந்து கொஞ்சம் புத்திசாலியானது, அதே மாதிரி குரூப்பாக வாழக்கூடியது, ரொம்ப அக்ரெசிவாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாங்க. பபூனுங்கிறது என்னன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமான குரங்கு வகை, அவ்வளோதான். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற வெப்பன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லு, அம்பு வந்து கொஞ்சம் பாய்சனஸான இங்கே இருக்கக்கூடிய டெசர்ட் ரோஸ் பிளான்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதிலிருந்து எடுக்கப்பட்ட விஷம் தடவிய அம்புகளை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ சில சமயங்களில் துரத்தி பிடிக்கிற இந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம நாய் பார்த்தோம் இல்லையா, அந்த நாயை வந்து வேட்டைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பபூன் வேட்டைக்கு. ஸோ பபூனை வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணணும். ஸோ சைலண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் பாறைகளுக்கு நடுவில், மரங்களுக்கு நடுவில் எங்கே பபூன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி, இது எல்லாமே இயர்லி மார்னிங்க, காலையில் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி எங்கே ரெஸ்ட் எடுக்குது, எங்கே சாப்பாடு சாப்பிடுது, அந்த மாதிரி விஷயம்லாம் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து மறைஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பபூன்ஸுக்கு தெரியாமல், ஏன்னா அது வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்குமா. ஸோ அதுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அதை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே தொலைஞ்சோன்னா அவ்வளோதாங்க. எங்கே இருக்கோம், எந்த டைரக்ஷன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் டவர் இருக்குது, ஆனால் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. 3Gன்னு காட்டுது. ஸோ அதனால் 2-3 ஆரோஸை வந்து செலுத்தி அதை வந்து ஃபாலோ பண்ணி அது கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி தான் வந்து அதை வந்து கொல்றதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் என்னென்னா, காயப்பட்ட பபூன் வந்து இன்னும் அக்ரெசிவாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை கொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பபூனை வந்து கேம்புக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ மொத்த குரூப்புமே வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லாமல் இது பண்ணி சாப்பிட்றாங்க. அதோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா துணியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, எலும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டூல்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ விஷம் தடவுன அம்புகளை செலுத்தி பபூனை கொன்னா அதை எப்படி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அந்த விஷம் தடவுன பகுதியில் மட்டும் பிளட்டு வந்து உறைஞ்சு போயிருமாங்க. ஸோ அந்த உறைஞ்ச பிளட்டை மட்டும் அப்படியே ஒரு பீஸ் மாதிரி அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு மீதி பாட்டை வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஸோ விசிலில் தான் இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஏதோ வேட்டையாடிருக்காங்க, ஏதோ வேட்டையாடி கொண்டு வராங்க. ஃபைனலி இன்றைக்கான வேட்டையை முடிஞ்சா. பறவை என்ன பறவை?
Yeah. Koko tete. மொதல் இதோட இது பெருசாக இருக்குது. Ape koko. Akanabe. Ama koko akanabe ma koko no. Iya ya koko. Iya ma tona zabita koko asende. Ma kwa taka. Iya koko sende. Aba miyako. Kwa tata koko. Ape koko za ate amana. Yeah, that's fine. Kwa tata koko. Kwa tete. So we going back to the other excursion in the village. Moja kwa moja sana. Umefanyaje mtu? Sasa yama. Kwa tata koko. Sepana ba. So there is some they are good in targeting. Yeah. Like they have a competition Yeah. to the village. Yeah. And traditional, the people who go hunting, they eat a lot. Okay. Like sometimes they can kill in the bush and they can eat in the bush. Okay. Yeah. And they men always they have to work with a bow and arrow. Yeah, it's for food. So hunting is for men. Yeah, for men. Women is for root, berries, also firewood, water. Yeah. All other necessities with the fruits, vegetables, fruits. Fruits like baobab fruit. Yeah. Yeah, berries. So they know this forest very well. Come again? They know this forest place very well. Yeah, they know there are different places. Yeah. Bush. And also they are good in direction. Yeah, wherever they go, they will find. Here Yeah. it is. And also they believe in sun. A sun. Okay. Sun. Okay. Yeah. So it's a different tribes. Okay. They live different. Yeah. பேசவே முடியலங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. As they eat everything except hyena. Except hyena. Hyena. Okay. Yeah, it's because long time ago Ah. they not bury the dead body. They? Bury the dead body. Ah. If somebody die, Ah. they leave the dead body Ah. and they move to Ah. the different places. Okay. So they believe the animal come to eat the dead body is hyena. Okay. That's why they don't eat. ஓகே. இவங்க இறந்ததுக்கப்புறம் இவங்க உடம்ப அப்படியே விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்களாம் மொத்தமாக. ஸோ அந்த உடம்ப சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு விலங்கு வேணுங்கிறதுக்காக ஹைனாவை மட்டும் விட்டு வைப்பாங்களாம். மற்றபடி ஹைனாவை தவிர வேறு எல்லாத்தையும் வேட்டையாடுவாங்களாம். ஸோ ஹைனாவை வேட்டையாடாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்கே தவிர இவங்களால் வேட்டையாட முடியாமல் கிடையாதுன்றாங்க. பயங்கரங்க, வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அட்வென்ச்சராக மிஸ்அட்வென்ச்சரான்னு எனக்கு தெரியல. நான் இதை மிஸ்அட்வென்ச்சர் தான் சொல்லுவேன். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது. நமக்கு இது ரொம்ப மோசமான ஜேர்னியாக இருந்துச்சு. ஃபுல் டயர்டு, சாப்பிடல, இங்கேயும் டிலே, பஸ்ஸு டிலே, ஏகப்பட்ட ப்ராப்ளம் தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோம். கேஷ் இல்லை, போய் ஏடிஎம் எடுத்து தான் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கப்போ நமக்கு இது பிக்கஸ்ட் மிஸ்அட்வென்ச்சருங்க. நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடந்ததுன்னா, நினச்ச மாதிரியான ஒரு பபூன் ஹண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இது அட்வென்ச்சர். அப்படியே போகலாங்க. இவங்களோட வில்லேஜை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே பாதையை பார்த்துட்டே வாங்க. ரொம்பவே ராவான ட்ரைபல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நமக்கு பெரிய அனிமல் எதுவும் மாட்டலை, அன்ஃபார்ச்சுனேட். Also they left the dig. They lost the dig. What is dig? The small antelope. Ah. Yeah, they running over there, but they say because they don't have a dog. Oh. Sometimes the dog is helping them on a hunting. ஓகே. ஸோ நாய் ஹண்டிங்க்கு உதவுமா? இப்போ நாய் அவங்க கூட இல்லை, அதனால் அந்த ஆன்டிலோப்பை மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ இவங்க அம்பு விடுறதோடு சேர்த்து நாயும் ஆன்டிலோப்பை பிடிக்கலாம் உதவுது. ஆன்டிலோப்னா மான் மாதிரி,
மானா இல்லை மான் மாதிரியான்னு தெரில, அந்த ரகம்தான். இன்றைக்கி அதை பார்த்துருக்கலாங்க, நாய் இல்லாதனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வேட்டைக்கு நாயும் யூஸ் ஆகுது இவங்களுக்கு. பெரிய அளவில் ஆன்டிலோப் மாதிரியான விஷயங்கள் இது. முள் நிறைய கிழிக்குதுங்க. ரத்தம் எதுவும் வரல, நம்ம மேலே அப்படி கோடு மட்டும் போட்டுக்கிட்டே போகுது. இதுக்கும் ஃபுல் ஸ்லீவ் ஜீன்ஸ் தான் போட்டிருக்கோம். நேற்று போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸுங்க. அப்படியே நம்ம எப்படி தூங்கினோமோ எந்திரிச்சு எதையுமே எடுக்கலை. ஃபோன் பாக்கெட்டில் இருந்துச்சு, பாஸ்போர்ட் பாக்கெட்டில் இருந்துச்சு, எல்லாம் எப்படி இருந்துச்சோ அப்படியே கிளம்பி வந்திருக்கேன். பக்கத்தில் வந்துட்டோங்கிறக்கான அறிகுறியே காணும். ஷூவாவது போட்டிருக்கலாம், அதுவும் நம்ம அன்றைக்கி பீச்சில் நனைஞ்சனால ஷூ காயாமே இருக்குது. நம்ம அடுத்தடுத்து வேறு இடத்துக்கு கிளம்புறனால இன்னும் காயாமே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக முள் கீறி ரத்தம் வருது, லைட்டாக. மற்றெல்லாம் சும்மா கோடு போட்டிருக்கு முள். பிக்கெஸ்ட் மிஸ்அட்வென்ச்சருங்க. எதிர்பார்த்து வந்தது வேறு, நடந்தது வேறு. எதிரே பார்க்காம போனது நல்லா இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம நினச்ச மாதிரி அமைஞ்சிருந்தா, கேரண்டீடு எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சிருந்தா, நாம் கொடுத்த காசு வந்து ஓகே, டீசன்ட் ப்ரைஸ் ஃபார் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்தது பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து இந்த காசு ஓகேவானா என்ன கேட்டால் இல்லை. ஏன்னா நீங்கள் அதோட எக்ஸ்பென்ஸுங்கிறது நீங்கள் சும்மா இங்கே வந்த இந்த ஃபீஸ் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்ம அருஷாலேருந்து இங்கே வந்தது இது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். இதே இந்த ஒரங்குரோ கிரேட்டர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனால் கேரண்டீட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பிக் ஃபை கூட பார்க்கலாம், அசாய் வில்லேஜ் பீப்புள் உள்ளே வாழ்கிறாங்க பார்க்கலாம். கேரண்டீட் எக்ஸ்பீரியன்ஸ் $200 மினிமம். ஸோ அது ஓகே. நாம் வந்து இது மட்டும் பார்க்குறதுக்கு அருஷாலேருந்து கிளம்பி இங்கே வந்து ஒரு $17 கம்மியாக ஹாஸ்டலே இல்லை. மோசமான ஹாஸ்டல். அங்கே தங்கி இருந்து இவ்வளோ தூரம் காலையில் எழுந்திரிச்சு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து இங்கே நம்ம இவ்வளோ என்ட்ரி டிக்கெட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே நம்ம இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட $70 ப்ளஸ் கைடுக்கு ஒரு $85 வண்டிக்கு வந்து ஒரு 2000, கிட்டத்தட்ட $25, கிட்டத்தட்ட ஒரு $110 இந்த பக்கம் செலவு பண்ணி ஓவராலாக சேர்த்து இதுக்கு வந்து போக ஹாஸ்டலு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $150 செலவாக இருக்குங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ அதுக்கு இது ஒர்த்தா அப்படின்னா இப்போ வரைக்கும் இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது அமையலை. நமக்கு நம்மளோட ட்ராவலில் ரொம்ப மோசமான இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, நல்ல இன்சிடென்ட்ஸ் எதுவும் இல்லை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதோட முடியலை. இது வந்து ஒரு பார்ட்டு, 3 பார்ட் இருக்குது. இதில் எந்த சாப்பாடும் சாப்பிடல நம்ம. அது பர்பஸ்லி சாப்பிடாமல் இல்லை, நமக்கு டைமிங்க்கு அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ இன்றைக்கும் பாருங்கள், இங்கே வந்து ஒரு 2:30 மணி 3 வரைக்கும் இருப்போம். ஊருக்குள்ளே போக 4:30 ஆயிரும். பஸ் ஏறணும் அருஷாவுக்கு 6:30க்கு லாஸ்ட்டு பஸ்ஸு. நம்ம 4:30 5 மணிக்கெலாம் ஏறிடுவோம். அருஷா போயிடுவோம் ஒரு 3 மணி நேரம், 9 மணி ஆயிரும். அப்போ நம்ம வெளியே போய் ஏதாவது இருந்தால் சாப்பிட பார்க்கலாம். இல்லைன்னா நாளைக்கு நைட்டு, இன்றைக்கி நைட்டும் எதுவும் கிடையாது, நேற்று காலையில் சாப்பிட்டதோட அவ்வளோதான். இது வந்து நம்ம பர்பஸ்லி இன்டென்ஷனாக ஸ்கிப் பண்ணல. பபூன் ஹண்டிங் போயிருந்தோன்னா நம்ம அது ஓகேன்னு சொல்லியிருப்பேன். பபூன் ஹண்டிங் இல்லை, ஆன்டிலோப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இதை வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். 2025 இனி வர காலங்கள்லேயும் கூட இருப்பாங்க. வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு வேட்டையாடிட்டு ஊருக்குள்ளே எந்த தொடர்பும் இல்லாமல் வாழக்கூடிய மக்கள். ஸோ இந்த மக்களை சந்தித்தது ஒரு அனுபவம். அது நல்ல அனுபவமாக கெட்ட அனுபவமாக நம்மளோட ஜேர்னி நமக்கு மோசமாக அமைஞ்சுது. ஆனால் இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பார்த்துருக்கோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம ஊரில் இந்தியாவுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஒரு ட்ரைபல் ரிமோட்டாக ஊரை மக்களை விட்டு தள்ளி இருக்கவங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரைப் இருந்து அவங்கள போய் நம்ம பார்க்குறதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே பாசிபிள் இல்லைல்ல. அதுவும் ஹண்டிங் பார்க்குறது. இன்னும் இந்த ட்ரைபை பற்றி நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அவங்க வில்லேஜுக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா பக்கமும் முள். Berries which they eat. Different berries. They eat. Yeah. People. Yeah, they eat. ஸோ இந்த பெரியெல்லாம் வந்து இவங்க சாப்பிட்றதுக்கான பழங்களாங்க. நம்ம வரப்பே பார்த்தோம், அந்த சின்ன சின்ன பெரிய பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். இது பெரிய பெரிய பெரிஸ். It's have we call a white bitter acacia. When you start, it's have many, you see, like sharp with the needle. Yeah. கேமரா இடையில என்னமோ ஆயிடுச்சுங்க, ஓடலை. நான் எவ்வளோ தூரம் பேசினது ரெக்கார்ட் ஆச்சுன்னு தெரில. என்ன ப்ராப்ளம்னு தெரில, சேவ் ஆச்சா இல்லையா, அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு கேமரா. ஆஃபும் ஆகல, ஆன் ஆகலை. கோப்ரோ ரொம்ப சதி பண்ணுதுங்க. யூஸ் பண்ணவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி தான் இருக்குமான்னு.
உருண்டு புரண்டு தவழ்ந்தெல்லாம் வந்தோம். நடுக்காடுக்குள்ளே இருக்கோன்னுவாங்கல்ல, நம்ம லிட்ரலி நடுக்காட்டுக்குள்ளே இருக்கோம். சுற்றி மலை மட்டும்தான் இருக்குது. இந்த மலையோட ஒரு இடையில தான் இந்த ஆஃப் ரோடு. அந்த ஆஃப் ரோடு வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். ஸோ சுற்றி மலை. பயங்கரமாக மூச்சு வாங்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. பேசவே முடியல. எனர்ஜி இருக்குமா இல்லையான்னு தெரில. பார்ப்போம். வந்துட்டோங்க. வண்டியெலாம் நிற்கிது. ஸோ டூரிஸ்ட்லாம் இருக்காங்க. இங்கே ஒருத்தர் இருக்காரு. குரூப்பாக வந்திருக்காங்க போல். பபூன் பபூன் Makali Joko.